ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்வல் ஐக்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் மற்றும் டிசியில் ரொம்பவும் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் ஹீரோஸ் மற்றும் சூப்பர் வில்லன்ஸோட பவர்ஸ் ஸ்பீடை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி சாரி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கணும். என்னால் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஐ எம் வெரி சாரி. இனிமேல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரைடே உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட்டில் 10,000 பிடிச்சிருக்கிற சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்கரிக். இவர் பார்த்தீங்கன்னா 1940 வெளிவந்த டிசி காமிக்ஸில் ஃப்ளாஷ் காமிக்ஸில் தான் ஃபஸ்ட்டு இஷ்யூவில் இவர் அப்பீர் ஆகிறாரு. இவரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மினிமம் 770 1239 km/h இவரால் வேகமாக போக முடியும்னு சொல்லிக்கிறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இவரை தான் ஃப்ளாஷ்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷோட ஸ்பீட் ஃபோர்ஸை இவருக்கு தான் அறிவும் அனுபவமும் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்குன்னு இவருக்கு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவரை பற்றி வீடியோவும் நான் மேக் பண்ணி நான் சீக்கிரமாக போடுறேன். நம்ம லிஸ்ட்டில் 9th பிளேஸை பிடிச்சிருக்க ஸ்பீட் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்காரி. இவர் பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸில் எட்டர்னல் காமிக்ஸில் வால்யூம் 1st 5th issue வரைக்கும் இவர் அப்பீர் ஆயிருக்காரு. இந்த காமிக்ஸ் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1976. இவர் காமிக்ஸில் மேல் கேரக்டராகவும் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ஃபீமேலாகவும் காமிச்சிருக்காங்க. இது எதுக்காக இப்படி காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 25,000 வருஷத்துக்கும் ஹாரிசன் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை க்ரியேட் பண்ணுவார். அப்படி க்ரியேட் பண்ணும்போது காமிக்ஸில் மேலாகவும் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ஃபீமேலாகவும் காமிச்சிருக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இவரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2301 3705 km/h இவரால் வேகமாக போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவரை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கம்மியாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இவரை பற்றி காமிக்ஸ்லேயும் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேயும் இவரோட டாப் ஸ்பீட் எப்படின்னு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம லிஸ்ட்லேயே 8th பிளேஸை பிடிச்சிருக்கிற ஸ்பீட் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூம்னு சொல்கிறத விட இவர் சாலமன் சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா டிசிலேயே செகண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் சூப்பர் வில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா த ஃப்ளாஷ் சீக்ரெட் ஃபைல்ஸ் ஆரிஜினில் 2001 ரிலீஸ் ஆன 3rd issue தான் இவர் அப்பியர் ஆகுறாரு. இவரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 6350 10,219 km/h இவரால் போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டிசியிலேயே ரொம்பவும் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் வில்லன் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் இவரும் வருவார். ஏன்னா இவர் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுவார். கிட்டத்தட்ட இவர் பேரியல் அண்ட் ஈக்குவலாக ஓட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஃப்ளாஷ் இருக்கார் பார்த்தீங்களா, ஃப்ளாஷுக்கு ஈக்குவலாக இவரால் ரன்னிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்தளவுக்கு இவர் ஃபாஸ்ட்டாக இருப்பார். இவரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்கேன் இவரோட டீட்டெயில்ஸு. உங்களுக்கு இவரோட ஆரிஜின் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இவரோட வீடியோ நான் போடுறேன். நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸை பிடிச்சிக்கிற ஸ்பீட் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குவிக்சில்வர். இவர் பார்த்தீங்கன்னா மார்வல்லையே ரொம்பவும் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறாங்க. இவர் எங்கே அப்பியர் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்கில் 1964 வெளிவந்த எக்ஸ்மென் சீரீஸில் தான் வால்யூம் 4th தான் அப்பியர் ஆகிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவும் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறதும் இல்லாமல் இவரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 9,72,000 15,64,000 km/h வேகத்தில் இவரால் போக முடியும்னு இருக்கிறாங்க. அதாவது இது காமிக்ஸ் வெர்ஷன் தான். சினிமேட்டிக் வெர்ஷனில் 2 சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அவரும் குவிக்சில்வர் தான். அதாவது யாருன்னா வாண்டாவோட ட்வின் பிரதர் குவிக்சில்வர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எக்ஸ்மேன் மூவியில் வருவார், அவரும் சில்வர்னு சொல்லுவாங்க. நம்ம மூவியில் யாருக்கு பவர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேனில் வரவருக்கு மட்டும்தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நம்ம மார்வலில் வர குவிக்சில்வருக்கு அவ்வளோ பவர்ஸ் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா லைட்டை விட ஸ்பீடாக ஓடுவார். அவர் பார்த்தீங்கன்னா சவுண்டை விட ஸ்பீடாக ஓடுவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது 2த்துக்குமே சிமிலராக இருக்கார் பார்த்தீங்களா, இந்த 2 பேர்த்துக்குமே சிமிலராக இருக்கிறவர் இவர் தான். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டை விட ஸ்பீடாக ஓடுவார்னு சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 lakh இவர் அந்தளவுக்கு வேகத்தில் ஓடுவார்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட லைட்டை விட ஸ்பீடாக ஓடுவார்னு சொல்கிறாங்க. லைட்டுக்கு ஈக்குவலான ஸ்பீடில் ஓடுவார்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேர்த்துலேயும் வேரியேஷன் இருக்குது. ஆனால் இந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா
காமிக்ஸில் மட்டும்தான் காமிச்சிருக்கிறாங்க, மூவிஸில் இப்போ வரைக்கும் காமிக்கல. உங்களுக்கு இவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். 3 பேத்துக்குமே சிமிலராக யாருக்கு ஸ்பீட்ஸ்டர் பவர் அதிகமாக இருக்குங்கிறது 3 பேத்துக்குமே வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸை பிடிச்சிருக்கிற ஸ்பீட்ஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட் ஸ்பீடு. இவர் பார்த்தீங்கன்னா டிசிலேயே ரொம்பவும் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் ஹீரோன்னு சொல்லிக்கிறாங்க. இவர் எங்கே அப்பியர் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன இந்த ஃப்ளாஷ் ரீபர்த்தில் வால்யூம் 1 தான் இவர் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிறாரு. இவரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 670,616,629 கிலோமீட்டர் சாதாரணமாக இவரால் ஓட முடியும். அதுலேருந்து இவரோட ஹை ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1,79,252,848 கிலோமீட்டர் பர் ஹவர் இவரால் வேகமாக ஓட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவரோட ஹையஸ்ட் ஸ்பீடே இவ்வளோ தான். சொல்கிறதுக்கு அவ்வளோ வேகம் இதாக இருக்குது. இவரோட வேகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைட்டை விட 50 டைம்ஸ் மோர் ஸ்பீடாக இருப்பார்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹிட்டனில் தான் இருக்குது. இவரை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேணால் இந்த காமிக்கை படித்து நான் இதை வீடியோவாக வேணால் மேக் பண்ணி போடுறேன். நம்ம 5th பிளேஸில் பிடிச்சிருக்கிற ஸ்பீட்ஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் சர்ஃபர். இவர் முதல்ல எங்கே அப்பியர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1966 ரிலீஸ் ஆன த ஃபென்டாஸ்டிக் 48 இஷ்யூவில் தான் இவர் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிறாரு. இவரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 500 lakh லைட் இயர்ஸ் பர் செகண்டை இவரை கடந்துருவார். அதாவது 500 லட்சம் கிலோமீட்டரை ஒரு செகண்டில் இவர் கடந்துட முடியும்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம சில்வர் சர்ஃபரோட பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சொல்கிறேன். நம்ம சில்வர் சர்ஃபர் பார்த்தீங்கன்னா கேலக்டஸோட ஹெரால்டாக இருக்கார். அவரோட பவர் காஸ்மிக் தான் இவரோட பவருக்கு காரணமே. அதாவது இவரோட ஸ்பீடுக்கு அவர் தான் மெயின் காரணமே. சொல்லப்போனால் அவர் தான் காரணம். இவரை பேஸ் பண்ணி லைவ் ஆக்ஷன் மூவியே வந்திருக்கு, நீங்கள் அதையே பார்த்துருப்பீங்க. நான் இவரை பற்றி பேசணும்னு அவசியமே இல்லை. லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கிற ஸ்பீட்ஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ரேசர். இவர் பார்த்தீங்கன்னா 1971 ரிலீஸ் ஆன த நியூ காட் வால்யூம் 3 தான் இவர் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இவரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அன்னோன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறாரம்மா. இவரோட வேகத்தை இவர் யாராலையுமே கணக்கிட முடியாது அப்படின்னு சொல்கிற விதமாக தான் அன்னோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒளியை விட வேகமாக இவரால் பயணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வேகத்தை கணக்கிட முடியும்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு ஒளி இது 2 தான் கணக்கிட முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒளியை விட ஸ்பீடாக இருப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் இவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறாருன்னு. இவரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இந்த காமிக்ஸ் வேணால் உங்களுக்கு இவரோட டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த காமிக்ஸ் வேணால் நான் படித்து நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிற ஸ்பீட்ஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரி ஆலன். இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர் தான். நம்ம ஃப்ளாஷ் தான் இவர் பேரி ஆலன். இவர் பார்த்தீங்கன்னா 1956 தான் டிசிலேயே முதல்ல அப்பியர் ஆகிறாரு. இவர் எந்த காமிக்ஸில் அப்பியர் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஷோகேஸுங்கிற காமிக்ஸில் தான் 4th இஷ்யூவில் இவர் அப்பியர் ஆனார். இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவரை பேஸ் பண்ணி நிறைய படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு, டிவி சீரிஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவரால் சாதாரணமாகவே 8.3 மில்லியன் வேகத்தில் இவரால் ஓட முடியும்னு சொல்லிக்கிறாங்க. இவரோட ஹையஸ்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 13.5 மில்லியன் சொல்லிக்கிறாங்க. இந்த ஸ்பீடை அவர் புஷ் பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட அவரால் டைம் ட்ராவலே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகத்தை அவரால் புஷ் பண்ணிட்டாருன்னா இவர் டைம் ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கிற ஸ்பீட் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலி வெஸ்ட். இவர் வேறு யாருமே இல்லை, நம்ம கிட் ஃப்ளாஷை தான் வேலி வெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம பேரி ஆலனோட தம்பி தான் இவர் பார்த்தீங்கன்னா டிசியிலேயே ரொம்பவும் ஃபாஸ்டஸ்ட்டு கேரக்டர்னு சொல்லிக்கிறாங்க. இவர் எப்போ இவர் டிசியில் அப்பியர் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸில் 1959 வந்த ஃப்ளாஷ் காமிக்ஸில் 100 இயர்ஸில் தான் இவர் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிறாரு. இவரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா லைட்டை விட 13 ட்ரில்லியன் மடங்கு இவரால் வேகமாக பயணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்கிற ஸ்பீட் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரன்னர். இவர் பார்த்தீங்கன்னா வேகத்தின் கடவுள்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இவர் எங்கே அப்பியர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1985 ரிலீஸ் ஆன த டிஃபெண்டர் த மார்வல் காமிக்ஸில் தான் 143 இஷ்யூவில் தான் அவர் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிறாரு. இவர் எல்டர் காட் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவர் அந்தளவுக்கு இவர் படைய கடவுள். இவர் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாலேருந்து இவர் இருக்காருன்னு சொல்லிக்கிறாங்க. இவர் கேலக்ஸி கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாலேருந்து இருக்கிறாரு. கேலக்ஸி கிரியேட் ஆனதையும் பார்த்துருக்காரு. கேலக்ஸி கிரியேட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகி மறுபடியும் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா, அப்போவும் இவர் ஒத்தால நின்று பார்த்துருக்கிறாரு. அந்த அளவுக்கு இவர் ரொம்ப 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 பழைய கடவுள். இவரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க.
அந்த லைட்டை விட அவ்வளோ ஸ்பீடாக இருப்பார், இவ்வளோ ஸ்பீடாக இருப்பார், சவுண்டை விட அவ்வளோ ஸ்பீடாக இருப்பாருலாம் சொல்லவே இல்லை. இவரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி லெவல் தான். எப்போவுமே இவரோட ஸ்பீடு இன்ஃபினிட்டி லெவல் தான். இவரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. காமிக்ஸ்லையும் சொல்லி மூவிஸ்லையும் இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு வரல. இவரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஹிட்டனில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இந்த காமிக்ஸ் வேணால் படித்து இந்த காமிக்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வேணால் இவர் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டுங்கிறத நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ குட் டே.